ஹாய் guys, வெல்கம் டு ஆல் இன் ஒன் யூடியூப் சேனல். நான் உங்ககிட்ட சொல்கிறதா சொன்ன கேம் இது தான். பயங்கரமாக இருக்குது. நான் விளையாண்டு பார்த்துட்டேன். நீங்களும் விளையாடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். போய் லிங்க்கை கிளிக் பண்ணி விளையாண்டு பாருங்கள். அண்டு 300 MB பக்கமாக தான் இது வருது. இன்னும் ஸ்டோரேஜுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதாவது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் விளையாண்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு ப்ரோ. எனக்கு வேறு எதாவது கேம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த கேமு பார்த்து எடுத்து விளையாடுறேன், கேம் ப்ளே போடுறேன். அண்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி அப்லோடு பண்ணிவிடுவேன், பாருங்கள். ஓகே, ஸ்குவாடு போகிறீங்களா சோலோ போகிறீங்களான்னு கேட்குது. ஸ்குவாடு கொடுக்குறேன். மேட்சுக்குள்ளே போகிறோம். மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. சேம் பப்ஜி ஃப்ரீ ஃபயரை அட்டை காப்பி. சைனா கேம், இது சைனீஸ் கேமு, செம காப்பி. கொஞ்சம் ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் லாபி கிரவுண்டு. பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. நம்மளுக்கு ஆடு நடுவில் வந்துட்டு போகுது மிஷின் முடிக்கும் போதெல்லாம். அண்டு இதில் நம்ம இந்த கார்னரில் இருக்கிறத தொட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு கூட விளாட்லாம். ஒன்றும் இல்லை, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். ஒன்றுமே இல்லை, ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த கேம் பேர் வந்து ஹோப்ஸ் லேண்டு. ஒரு சைனீஸ் கேமு. இதுலேயும் ஹேக்கர்லாம் வரானுங்க. இருந்தாலும் ஒன்றுமே புரியல. நான் காலையில் 2 மேட்ச் விளையாண்டேன். 2மே சிக்கன் டின்னர் தான். இதில் வந்து சிக்கன் ஃப்ரை டின்னரோ என்னமோ வரும். பாருங்கள் கடைசியில். இந்த மேட்ச் சிக்கன் டின்னர் அடிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடிக்கிறோமா இல்லையான்னு. வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக கொடுங்க. நம்மளுக்கு செகண்ட் சேனல் இருக்குது, ஃபெஸ்டிவல் ஃப்ளவர்ஸ்னு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற குரூப் அது. ஜாயின் பண்ணாதீங்க, போய் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே லாபி டைமையே காணோம். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி தான் இருக்குது. அட்டை காப்பி. பிளேஸை மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம குதிச்சிடலாம். இதில் ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடாக போகுது பாருங்களேன். ஓகே, ஜம்ப். இவனுங்க கூட போகலாம். பயங்கரமாக இருக்குது மேட்ச்சு. எல்லாம் நோபாக தான் வரானுங்க. பாட்டு பயங்கரமாக வருது. நம்மளுக்கு வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். இந்த 1ஆம் நம்பரும் நம்ம கூட தான் வராரு. பார்க்கலாம். நாம் தான் அந்த 1ஆம் நம்பரா? கேம் ஆனால் பயங்கரமாக இருக்குது. லூட்டு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கேம் தான். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த கேம் விளையாடலாம், தப்பு இல்லை. நல்லா தான் இருக்குது. நான் விளையாண்டு பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. லேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லூட் அடிக்கிறது தான் பெரும்பாடாக இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. இதில் ஒரு ஊடாக போய் தொலை பார்ப்பேன் எதாவது இருக்குதுன்னு. ஓகே, இந்த வீட்டில் உணர்த்திங்க. ஆனால் வேறு வீட்டுக்கு போ. ஓ மை காட், ஆட்டோமேட்டிக்காக கைப்பட்டு சுடுது. இந்த கண்ட்ரோல்ஸ் எதுவும் மாற்றலை. ஏனிலாம் ஏற முடியாதா? ஏனிலாம் ஏற முடியல. என்ன கேம் வச்சுருக்கானுங்க ஏனியில் முடியாமல். அப்புறம் எதுக்கு ஏனிக்கு எடுக்கிறானுங்கன்னு தான் தெரில. இந்த வீட்டில் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். லூட்டியே காணோம். இது கிடச்சி, இது ஷார்ட் கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு அந்த கேமை விளையாண்டுட்டு இதை விளையாடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இனிமேல் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயரு இதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா இந்த கேம் விளையாடலாம். இது விளையாண்டிங்கன்னா கேம் விளையாடுற ஆசையே போயிடும். அந்த கேம் விளையாடுற ஆசை போயிடும். ஃப்ரீயாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் M416 நினைக்கிறேன் இது. அதில் இருக்க கேமெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அதில் மாதிரி தான் இதுலேயும் பாம்பெலாம் வெடிக்குது. டொப்புன்னு விழுவுது. சிக்கனாக போச்சு. பாருங்க, பாம்பெலாம் வெடிக்குது. நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ, பக்கத்துலேயே பாம்பு வெடிக்குது. நம்ம மேலே விழுந்ததுன்னா முடிஞ்சது கதை. உள்ளே ஓடி வந்தாச்சு. ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதில் வந்து மெடிக்கிட் எப்படி போடுறதுனா, இங்கே சைடில் ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, இதை தொட்டோம்னா மெடிக்கிட் நம்ம போட்டுக்கலாம். ட்ரிங்க்கு குடிக்கிறேன். ஓகே, பப்ஜியில் மாதிரி தான் இதுக்கும். ட்ரிங்க்கு குடித்தா எகிரிட்டு இருக்கும் லெவல். இது ஸ்கோப்லாம் வைக்க முடியாததுக்கு. இந்த கன்று வேணாம், இந்த கன்று எடுத்துக்கலாம். 90 புல்லட் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? லூட் எதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஏதோ இருக்குது லூட்டு. ஷார்ட் கன் இதெல்லாம். ஏகேஎம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கன்னை வச்சுட்டு ஏகேஎம் எடுத்துக்கிறேன். ஏகேஎம் M416 வச்சுருக்கேன். இல்லை ஸ்கின்னெல்லாம் பயங்கரமாக வாங்கலாம். ஈஸியாக ஸ்கின்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மொட்டை மாடிக்கு ஓடுறேன். இந்த கேம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் முதல்ல. போக போக சரியாக போயிடும். அங்கே ஏதோ எனிமி இருக்க மாதிரி சிம்பிள் காமிது நம்மளுக்கு. இந்த ஸ்கோப் என்னன்னா மொக்கையாக இருக்குது. சரி, இந்த கன்னில் என்ன ஸ்கோப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலையாவது பரவாயில்ல, இந்த கன்று ஸ்கோப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இமீடியட்டாக ஸ்கோப்பு தேவைப்படுது. ஜோனுக்குள்ளே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஏய் போச்சு ஆளு. பக்கத்தில் நிற்கிது, சுற்றுல முடியுது. சாவுடா கொய்யால. ஒரு கிலோ வந்துருச்சு. ஒரு கிலோ வந்துருச்சு. போன மேட்ச் நிறையா கிலோ அடித்தேன். 7 கிலோ என்னமோ அடித்தேன் போன மேட்ச்சு. நைட்டு ஒரு இது இல்லை, நல்லதாக இல்லை எந்த ஒரு இதுவுமே. எல்லாமே மொக்கையாக தான் வச்சுருக்குது நாங்கள். ஓகே, ஒரு பேண்டேஜை போட்டுடலாம். இது ஓடும்போது பேண்டேஜ் போட முடியாது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி. நின்று தான் போட முடியும். மொட்டை மாடிக்கே போயிடலாம் முன்ன மாதிரி. இங்கே எதுவும் லூட்டு கிடக்குது. இல்லை, இந்த லூட்லாம் நம்மளுக்கு ஆகாது. மேப்பில் காமிக்குது இங்கெல்லாம் எனிமி இருக்காங்கன்னு. ஸோ அதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். படுத்துக்கிட்டு நம்ம கார் அங்கே இருக்குது. ஸோ பேசிக்கலாம். இப்போ நம்ம மெடிக்கிட்டு பேண்டேஜ் இதெல்லாம் போடுவோம். லைஃப் கம்மியாக இருக்குது. அப்புறம் நம்மளை அடித்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஓகே, இப்போ எந்திரிச்சு போகலான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு எங்கே போகிறது? ஸ்கோப் இல்லையே. எங்களே போகிறது. நான் எங்கே நம்ம கூட வந்தவனுங்களே காணோம். சரி, கார் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. போய் கார் ஓட்டலாம். ட்ரிங்க்கு குடிச்சிக்கலாம். எனிமீஸ் திடீர்னு அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னா முடிஞ்சது கதை. ஆனால் நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாண்டுட்டு வந்தீங்கன்னா இந்த கேமு பயங்கரமாக விளாட்லாம். எல்லாம் நோபாக தான் வருது. செம்மையாக விளாட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேண்டேஜ் போட்டுட்ருக்கேன். எல்லாம் இங்கே ட்ரிங்க்கு குடிக்கிறேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம செகண்ட் சேனல் லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலில் இந்த ஒரு கேம் மட்டும் போட போகிறது கிடையாது, எல்லா கேமும் தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு தேங்க்யூ மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. மக்களாகிய உங்களை தான் நான் நம்பியிருக்கிறேன் மலை போல். 3ஆம் நம்பர்கிட்ட எனிமி இருக்கான். ஓடி போய் கீழே தூக்கிட்டான். 3ஆம் நம்பர் ரொம்ப தூரமாக இருக்கானே. பரவாயில்ல போ. சுடுறாயா. இங்கே தான் இருக்குது எனிமி நாய். இறங்கி போய் பதுங்கிருந்து சொல்லலாம். நம்மளை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த எனிமி நாய். செத்துட்டான். எனிமியை கொன்னாச்சு. இவரு தான் நம்ம 3ஆம் நம்பரை அடிச்சிக்கிட்டு இருந்தது. 3ஆம் நம்பர் இப்போ சேஃப். 3ஆம் நம்பர்கிட்ட போகலாம். இப்போ நம்ம வண்டியில் ஏறாரான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கா அப்படி, அங்கே இருக்கா அப்படி, அழுத்திப்பிடி. அவரும் நம்மளை நோக்கி தான் வராருன்னு நினைக்கிறேன். ப்ரோ வண்டி ஏறுங்க ப்ரோ. வண்டியாக பார்த்தீங்களா BMW மாதிரியே இருக்குது. ஏற மாட்டாரத்துக்கு, வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஆரன் அடித்து பார்க்கலாம் ஏறாரான்னு. வாயாயோ.
படிக்கட்டில் ஏற முடியுமான்னு பார்க்குறேன். ஏற முடியாததுக்கு. அச்சோ வண்டி மாட்டிக்கிச்சு. வண்டி தள்ளு முடியல. விடுங்க, நம்ம 3ஆம் நம்பர்கிட்ட போகலாம். மேலே இருக்காரா கீழே இருக்காரான்னு தெரியல அவரு. யோ இங்கே என்னையா? நம்மள அடிக்கிறான் நாய். சி எனிமி யாரு டீம்மேட் யாருன்னு தெரியல. போடா டே. ஓகே, இது வேஸ்ட்டு. இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. நம்ம வேற எங்கேயாவது போய் எனிமியை தாக்கலாம். இவனை தாக்கி என்ன பண்ண போகிறோம்? ஓடு 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 ஓடு. ஹலோ சொல்லுங்கப்பா. மறுபடியும் கூப்பிடுவீங்களா அடைக்கிறதுக்கு? சரி சரி. ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடு 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 ஓடு. இங்கே ஜோனை பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். இவனை காப்பாற்ற போனால் இவன் நம்மளே அடிக்க வரானே. ரெடி ஃபுல். இன்னும் 56 பேர் இருக்காங்க. 128 பேரோட வந்தோம். இன்னும் 56 பேர் இருக்கானுங்க. எப்படி அடிக்க போகிறோன்னு தெரில. ஓகே வாங்க போய் ஓடு 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 ஓடு. ஓடிக்கிட்டே இருக்கான். குச்சிக்கோல். இந்த லூட் நம்மளுக்கு ஆகாது. க்ளோஸ். மூடியாச்சு, கதவை மூடியாச்சு. நம்ம டீம்மேட்டே நம்மளை துரத்தி சூறையாடிட்டான் பைத்தியக்காரன். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க காட்டியும் போதும் ஆகிப்போச்சு. இனிமேட்டுக்காவது சுடாமல் இருக்கானான்னு. ஏன்டா லூசு பையில எப்படி சுட்ட? நம்ம டீம்மேட் நம்மளை சுட்டாலும் இதாகுது. செம பண்ணு. டீம்மேட்டே நம்மளை சுடுறான் நாய். இனிமேட்டுக்காவது சுடாமல் இருக்கலான்னு பார்க்கலாம். ஏன்டா டே, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு இன்னும் முடியல. சூப்பர். நம்மள சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம். அப்புறம் நான் ஒன்று சுட்டு நவுத்தி விடுவோண்டா. கம்முன்னு போயிடு. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? லூஸ் ஆட்டம் பண்ணிகிட்ருக்கானுங்க பாருங்க. நம்ம டீம்மேட்ஸே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சைனாக்காரனுங்க தான். இது சைனீஸ் ஆப்பு தான். 25 பேர் தான் அலைவு. அநேகமாக ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன். சவுப் சட்டிக்கு புரிஞ்சிருச்சு நான் தான் அவன் டீம்மேட்டுன்னு. இவனுக்கு தான் இன்னும் புரியல. இந்த நாய்க்கு தான் கரும்பு பிடிச்சவன். டீம்மேட்டையே சொல்கிற மொதல் ஆள் இவனாக தான் இருப்பான். இவனால் என் மெடிக்கிட்டு இதெல்லாம் தான் டேமேஜ் ஆகிப்போச்சு. ஆர்மர் இல்லை சுத்தமாக, ஹெல்மெட்டும் இல்லை. நாயே குத்துனா அப்புறம் சுட்டுக்கிடுண்டா. கம்மனு நாக் பண்ணிடலாமா? நாக் அவுட் பண்ணால் தான் இந்த நாய் திரும்ப. சரி வேணாம் விடுங்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம டீம்மேட்டாக போயிட்டாங்க. ட்ரிங்க்கு குடிக்கலாம். நம்ம லைஃபையே கம்மி பண்ணிப்போம் நாய். இவ்வளோ பெரிய ஜோனுக்குள்ளே 16 பேர் நம்ம எங்கே போய் தொலைவுறது? இன்னும் 16 பேர் இருக்கானுங்க பாருங்க. கண்ணாடி உடச்சிக்கிட்டு உள்ளே போகும் பாருங்களேன். ஸ்கோல் கண்ணாடி உடஞ்சிருச்சு. யூஎம்பி இருக்குது. நம்ம இதே வச்சுக்கலாம். யூஎம்பி வேணாம். செம்ம கேம் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த கேம் பேர் வந்து M416 எடுத்தாச்சு. இந்த கேம் பேர் வந்து
இந்த கண்ணே எடுத்துக்கலாம். எனிமியா ஸ்மோக்கை போட்டாச்சு, பொடியாச்சு. ஸ்மோக் எப்படி புகையுதுன்னு பார்க்கலாம். இல்லைப்பா பயங்கரமாக தான் புகையுது. ஸ்மோக் போட்டால் தான் எனிமி நம்மளை தேடி இருடா நானும் வரேன்டா. அட பக்கி ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே சூப்பர் கூப்பிட்டுனா நானும் வந்திருக்கேன்டா. வேறு நம்ம டீம்மேட்டே நம்மளை ஹெலிகாப்டரில் ஏற்றாமல் போயிட்டார். அவரெல்லாம் என்ன பண்ணுறது? பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். எங்கள் வீட்டில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு திட்டினாங்கன்னா இந்த கேம் ஏற்றி வச்சுக்கிங்க. நல்ல கேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம பேக்கில் அன்வான்ட் திங்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். தூக்கி போகணும். தூக்கி போட்டு பிஸ்டலு கண்ணாடி உடையுது பாருங்க. எப்படி கண்ணாடி உடையுது? இது கூட ரெட் டாட் பாருங்க வந்துருக்குது. கண்ணாடி உடையிறது கூட ரெட் டாட். பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம M416 கையில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தா M416 மாதிரி இருக்குது. பேருமே பார்த்துருக்காங்க. ஏகேஎம் இருக்குது. இங்கே வெஹிக்கல் சிம்பிள் காமிக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓ, நம்ம வந்த வெஹிக்கல் தான் போச்சு. 3ஆம் நம்பர் அடி வாங்குறாரு. நம்ம போய் உதவி செய்யணும். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல 3ஆம் நம்பரு. ப்ரோ வந்துட்டேன். போச்சு, சாவடிச்சிட்டான். ஐயோ, அப்போ அவன் பெரிய பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரை சாவடிச்சிட்டான். நம்ம போய் பார்க்கலாம் பெரிய பிளேயரா சின்ன பிளேயரானு. சிக்கன் டின்னர் போட்டு 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 நம்ம டீம்மேட் அவரை முடிச்சிட்டாரு. சிக்கன் டின்னர். அவ்வளோதான் மக்களே. இந்த கேம் சிம்பிளான கேம் தான் பாருங்கள். ஈஸியாக ஜெயிச்சாச்சு. சூப்பராக இருக்குல்ல? வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. நம்ம போன மேட்ச்சில் ஹாய் சொன்னீங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஹாய் சொல்லியிருக்கா அப்படி, தினேஷ் ராஜன் ஹாய் சொல்லியிருக்கா அப்படி, விக்னேஸ்வரன் ஹாய் சொல்லியிருக்கா அப்படி, விக்கி ஹாய் சொல்லியிருக்கா அப்படி, அப்புறம் லோகேஸ்வரன் ஹாய் சொல்லியிருக்கா அப்படி, லோகேஷ் ஹாய் சொல்லியிருக்கா அப்படி. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்காக ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சொன்ன அனைத்து நல்லவங்களுக்கும் ஹாய் 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 ஹாய். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரும் ஹாய் சொல்கிற லிஸ்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஹாய் சொல்லி விட்ருங்க. அண்ட் இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா கூட சொல்லுங்கள், நம்ம விளையாடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் இஸ் எஸ்கே கேமர். நாளைக்கு உங்களை நான் ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே கேமர். ஓகே மக்களே, எல்லாம் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம டெய்லி புதுசாக கேம் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதோ ஒன்றாவது கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.